ஹலோ வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து லாஸ்ட் இயர் 2019 TANCET MBA பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறதுல இந்த பேப்பரில் எந்த செக்ஷன்லாம் ஈஸியாக இருந்தது, எப்படி அட்டன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். எவ்வளோ பண்ணினா நம்ம வந்து டாப் மார்க் இல்லை டாப் 50 ரேங்க்ஸ் வாங்கியிருக்க முடியும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பேப்பர் எங்கே கிடைக்கும்? இதுதான் லாஸ்ட் இயர் பேப்பர். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் TANCET எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு TANCET MBA லாஸ்ட் இயர் பேப்பர், TANCET MCA லாஸ்ட் இயர் பேப்பர், இந்த மாதிரி போன வருஷம் பேப்பர் அங்கே கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியோட TANCET எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். லாஸ்ட் இயர் பேப்பரும் எல்லா வருஷம் பேப்பர் மாதிரி 5 செக்ஷன், 100 கேள்வி, ஒவ்வொரு செக்ஷன்லையும் 20 கொஸ்டின்ஸ். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் TANCET MBA ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க மாற்றவே இல்லை. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிச்சது வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் ஆரம்பிச்சிருந்தாங்க. டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ் வந்து 20 கேள்வி இருந்தது. டேட்டா சஃபிஷியன்சினா என்னன்னு நம்ம வீடியோ பாருங்க. அதில் வந்து we have a good explanation about how to go about it. இந்த வருஷம் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸில் கொஸ்டின்ஸ் பர் சே டஃப்பாக இல்லை. கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. ஆனால் அவங்க எந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணியிருந்தாங்கன்னா, யூஸ்வலாக டேட்டா சஃபிஷியன்சி எடுத்தோன்னா என்ன சொல்லுவோம்னா, அந்தந்த வருஷம் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். ஸ்டேட்மெண்ட் 1 மாத்திரம் சஃபிஷியன்ட்னா இது பண்ணு, ஸ்டேட்மெண்ட் 2 மாத்திரம் சஃபிஷியன்ட்னா அது பண்ணுன்னு ஆன்சர் சாய்ஸஸ் 1, 2, 3, 4 வந்து அந்த 20 கேள்விக்கு ஸ்டாண்டர்டாக 1 இருக்கும். இந்த வருஷம் 2019 என்ன பண்ணிட்டான்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த 4 ஆன்சர் ஆப்ஷன் வேற வேற பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பரை வந்து கொஸ்டின் நம்பர் 1ல எடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient while 2 is not. ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா both 1 and 2 are sufficient இருக்கு. இது வந்து கேள்வி 1க்கு. கேள்வி 2க்கு அதே இது போய் பார்த்தோம்னா 1 alone is sufficient but 2 is not sufficient. அதுல ப்ராப்ளமே இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி போய் பார்த்தோம்னா அது வந்து 2 alone is sufficient but 1 is not sufficient. கேள்வி 1ல பி பார்த்தோம்னா both 1 and 2 are sufficient இருந்தது. கேள்வி 2ல போய் பார்த்தோம்னா அது வேற சாய்ஸா மாறிடுச்சு. ஸோ இந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளையும் அந்தந்த கேள்விக்கு என்ன அந்த 4 ஆன்சர் ஆப்ஷன் தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட் பார்க்கணும். 1 alone சஃபிஷியன்ட்டா, 2 alone சஃபிஷியன்ட்டா, இல்லை ரெண்டுமே சேர்த்து சஃபிஷியன்ட்லையா, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்து இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். மெனி டைம்ஸ் அந்த ஆன்சர் ஆப்ஷனே ஒரு க்ளூ கொடுக்கும். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா நெய்தர் இஸ் சஃபிஷியன்ட்டுங்கிறது கேள்வி நம்பர் 1க்கு ஆன்சர் ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் 1ஓ 2ஓ தனித்தனியாவோ இல்லை சேர்த்தோ சஃபிஷியன்ட்டாக தான் இருக்கணும்னு தெரியும். ஸோ நாட் சஃபிஷியன்ட்டுங்கிற பாசிபிலிட்டியே இல்லைங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குவிக்காக ஆன்சர் ஆப்ஷன் ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 4ல் எது மேப் ஆகுதுன்னு பண்ணணும். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இதில் கொஞ்சம் ட்ராப் இருந்தது. மற்ற வருஷம்லாம் ஆன்சர் ஆப்ஷன் 1 வந்து 20 கேள்விக்கும் அதே தான் 1ஆ இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2ங்கிறது 20 கேள்விக்கும் அதே 1 தான் இருக்கும். இங்கே மாறி மாறி வந்ததுனால தட் பிகேம் எ லிட்டில் டிஃபிகல்ட். பட் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமே இல்லை. இந்த 20 கேள்விக்கு நீங்கள் மேத்ஸ் ஓரளவுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 10-12 கேள்வி ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து எடுத்துருக்க முடியும். இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பேப்பரை சால்வ் பண்ணிட்டு போங்க. படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், பட் ப்ரீவியஸ் 3 வருஷம் ஆக்சுவல் பேப்பர் போர்டு எக்ஸாமுக்குலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, 5 வருஷம் பேப்பர் 4 வருஷம் பேப்பர் பண்ணி முடிச்சுட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 2018 வரைக்கும் இருக்கிற எல்லா பேப்பருக்கும் 2010 நாங்கள் வந்து சொல்யூஷன்ஸ், வீடியோ சொல்யூஷன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் வீடியோ சொல்யூஷன்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது. ரைட், இட்ஸ் மோர் த செகண்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷன் வந்து சென்டென்ஸ் கரெக்ஷன் செக்ஷன். 21லேருந்து 40 20 கேள்வி கொடுத்துருந்தாங்க. அந்த 20 கேள்வியில் கிவ் ஆர் டேக் 10-12 கேள்வி அப்படி பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. சென்டென்ஸ் கரெக்ஷனில் வந்து என்ன பியூட்டினா, ஒரு கேள்விக்கு எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் தான். ஸோ இந்த 20 கேள்வியும் படித்து அதில் 10-12 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்குறதுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. ஸோ சென்டென்ஸ் கரெக்ஷன் பேசிக் கிராமர் ரூல்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி எப்படி இவன் கேட்குறான்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த செக்ஷனில் 10-12 மார்க் கேரண்டீடாக இருந்து. ஸோ டேட்டா சஃபிஷியன்சியில் 10-12 மார்க், அந்த 10-12 மார்க்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். சென்டென்ஸ் கரெக்ஷனில் 10-12 மார்க்கு உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து குவான்ட்டுக்கும் சரி வேர்பலுக்கும் சரி ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஓரளவுக்கு நான் வந்து ஆவரேஜாக 2லேயுமே நல்லா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த 2 செக்ஷனும் சேர்த்து இது வரைக்கும் உங்களுக்கு 25-24 மார்க் வந்திருக்கும். 3/4 மணி நேரம் செலவழிச்சிருக்கும். ஸ்மால் த தேர்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன் திஸ் இயர் வாஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க. பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் 2018 பேப்பரை போய் பாருங்க கிடைச்சதுன்னா. 2018 பேப்பரில் அந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அந்த கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ் 1.25 பக்கம் இருந்தது ஒவ்வொரு கேஸும்.
இந்த வருஷம் அதே இது பாருங்க, இந்த கேஸோட சைஸே இவ்வளோதான். 8 லைனுக்கு மேலே கிடையாது. இது ஒரு 8 லைன், இது ஒரு 8 லைன். 8 8 16 லைன் படித்தோம்னா இந்த 10 சென்டென்ஸும் அது மேஜர் அப்ஜெக்டிவா, மேஜர் ஃபேக்டரா, மைனர் ஃபேக்டரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அகெயின் ஒரு சில விஷயங்கள்லாம் மேஜர் அப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிகாஸ் அதில் வந்து டவுட்டே இருக்காது. மேஜர் ஃபேக்டரா, மைனர் ஃபேக்டரா, அதிலலாம் நமக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கிறத விட்டாலுமே இந்த 2 பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸும் படித்து 20 கேள்வியில் 10 கேள்வியாவது கரெக்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருக்காது. ஏன்னா படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 8 லைன் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ப்ராப்ளி வில் டேக் அஸ் அபவுட் 2 மினிட்ஸ். முடிச்சுட்டு இந்த 10 ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஏதாவது மேஜர் அப்ஜெக்ட், மேஜர் ஃபேக்டர் கிளியராக தெரிஞ்சா பண்ண போகிறோம். டவுட்டாக இருக்கா அதை வந்து அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். ரைட். ஸோ 15 மினிட்ஸ், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட 35 மார்க் கையில் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு என்ட்ரிங் த குவான்ட் செக்ஷன். குவான்ட் இந்த வருஷம் நிஜமாவே ஈஸியாக இருந்தது. 61லேருந்து 80 வரைக்கும் இருந்தது. நீங்கள் வந்து நமக்கு பெர்மிட்டேஷன் ப்ராபபிலிட்டி தெரியல, இந்த மாதிரி 1-2 சாப்டர்ஸ்லாம் ஒதுக்கி வச்சு படித்தாலுமே 15லேருந்து 16 மார்க் 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ 1 hour 40 minutes உங்களுக்கு வந்து ஏற்கனவே 35 மார்க் வச்சுருந்தோம். இன்னொரு ஒரு 16 மார்க் சேர்த்தோன்னா 50 மார்க் வந்துருச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட் செக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பேப்பரை பொறுத்த மட்டும் அந்த லாஸ்ட் செக்ஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் 2 கொடுத்துருந்தாங்க. 2மே டஃப் பேசேஜஸ். ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து ஒரு பொயட்ரி பற்றின பேசேஜ். யாருக்கு பொயட்ரி பிடிக்கும், யாருக்கு பொயட்ரி பிடிக்காது, அவங்க வந்து ஹாஸ்டலில் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் என்ன இருந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, அடோலசன்ஸில் அவங்களுக்கு எப்படி இருக்கும். இது ஒரு லிட்ரேச்சர் பேஸ்ட் பேசேஜ். இது போயம் கிடையாது, பட் பொயட்ரி யாருக்கு பிடிக்குங்கிற பேசேஜ். 2 தடவை படித்து பார்த்தீங்க. 2 தடவை படித்த போதுமே இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ரீட். Questions that follow are also not necessarily easy. The second passage starts talking about Gandhiji, but it is about egalitarianism. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் சயின்சஸ் பேசேஜ். இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிஏ சோஷியாலஜி, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ லிட்ரேச்சர் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேசேஜஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காது. பட் இதே ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்தோ, ஒரு சயின்சஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தோம்னா நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி பேசேஜஸை ரெகுலர் லைஃப்பில் படிக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 4 செக்ஷனில் 1.25 மணி நேரம் பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 51 மார்க் வந்துருச்சு. ஸோ இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. பட் இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டலாகவே நான் வந்து ஒரு சோஷியல் சயின்சஸ், லிட்ரேச்சர் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், நான் யூஸ்வலாகவே நிறைய புக்ஸ் படிப்பேன், இதெல்லாம் இட்ஸ் அப் மை ஸ்லீவ் அப்படின்னா இந்த 2 பேசேஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் டேட்டா சஃபிஷியன்சிலையோ இல்லாட்டி வந்து கணக்குலையோ பண்ணுற கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. கோ பேக் டு இட். இப்போ இந்த 50 மார்க் எடுக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கணக்கு நல்லா வருது, நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை விட்டுட்டீங்க, அந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ யாருக்கோ மேத்ஸ் நல்லா வருது, இங்கிலீஷ் சுமார் அப்படின்னா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸில் 10 மார்க் எடுத்துருக்க முடியும், சென்டென்ஸ் கரெக்ஷனில் 10 எடுத்துருக்க முடியும். நீங்கள் இங்கிலீஷில் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாலாம் இருக்க வேண்டாம், நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே 10 மார்க் எடுக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் we said about 12 marks in data sufficiency and 15-16 marks in quant. ஸோ 15 இங்கே ஒரு 12 27 ப்ளஸ் இன்னொரு ஒரு 20 மார்க்கே ரொம்ப கன்சர்வேட்டிவாக வச்சோன்னா 47 மார்க்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தொடாமல் எடுத்திருக்க முடியும். இது வந்து வேர்பல் எனக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 47 மார்க் ரா ஸ்கோர் வந்து அந்த வருஷம் உங்களுக்கு நார்மலைஸ்டு ஸ்கோராக மாறி வரும்போது அந்த நம்பர் வந்து 67-68 இருந்திருக்கும். 67-68 மார்க் உங்களுக்கு போன வருஷம் இருந்ததுன்னா கவுன்சிலிங் அந்த டேட்டா பிரகாரம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸில் இருந்திருப்பீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேங்க் ஹோல்டர்ஸ். டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட எந்த காலேஜுமே உங்களுக்கு கிடச்சிருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த பேப்பரில் இருந்தது. இதே இது நீங்கள் வேர்பலில் ஸ்ட்ராங்காக இருந்து குவான்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்லி ஃபோக்கஸ் அ லாட் மோர் ஆன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த 2 பேசேஜ் பண்ணுங்கள். குவான்ட்டில் வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னேன். குவான்ட்டில் ஸ்கிப் பண்ணுறத விட டேட்டா சஃபிஷியன்சியில் போய்ட்டு ப்ராப்ளி கம்மி பண்ணிக்கங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் நம்ம சொன்ன 10 கேள்வி 12 கேள்விக்கு பதிலாக லெட்ஸ் சே யூ ஆர் ஏபிள் டு டூ 5-6 கேள்வி பண்ண முடியுது. குவான்ட்டில் 10 கேள்வி பண்ண முடியுதுன்னு வைக்கலாம். ஸோ அங்கே 15 மார்க், மீதி பிஎஸ்ஏ ஆஸ் வெல் அஸ் சென்டென்ஸ் கரெக்ஷனில் 10 எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 35 மார்க் வந்துருச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இன்னொரு ஒரு 15 மார்க்கோ 13 மார்க்கோ அழகாக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு குவான்ட் கம்மியாக இருந்து வேர்பல் ஸ்ட்ராங் பாயிண்டாக இருந்ததுன்னா ஈஸியாக 47-48 மார்க் ரா ஸ்கோர் வந்திருக்கும், விச் இஸ் க்ளோஸ் டு 70. 67-68 21 மார்க் டிபிக்கலி ஆட் பண்ணியிருந்தாங்க ரா ஸ்கோர்லேருந்து நார்மலைஸ் ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு. 66-67 போன வருஷம் இருந்தால் யூ ஆர் இந்த டாப் 50. இது பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கூட இந்த பேப்பருக்கு ஆயிருக்காது. ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு சிலது கிளாரிட்டி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் எடுத்து இல்லை 2018 பேப்பர் எடுத்து குயிக்காக ஒரு பேப்பரை ரன் த்ரூ பண்ணுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நமக்கு எது ஸ்ட்ராங் பாயிண்ட்.
குவான்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட்னா இன்வெஸ்ட் a lot of time in quant. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். இதே உங்களுக்கு வேர்பல் ஸ்ட்ராங் பாயிண்ட்னா நீங்கள் வந்து குவாண்ட்டில் ஹெட் அபவ் வாட்டர், தலைக்கு மேலே தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ரைட், மூச்சு விடுற லெவலுக்கு இருந்தால் போகிறோம். ஹைஜீன் லெவல் மேத்தில் பண்ணுங்க. வேர்பில் வந்து பக்காவாக ஆக்க பாருங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து சென்டென்ஸ் கரெக்ஷனில் 300-400 கேள்வி பண்ண மாட்டீங்க, 600-700 கேள்வி பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் இந்த நான் சொன்ன 10 மார்க் சென்டென்ஸ் கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் 16-17 மார்க் சென்டென்ஸ் கரெக்ஷனில் அடிக்க பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை சால்வ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஏற்றாப்புல இந்த எக்ஸாமை எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த எக்ஸாம் ஒரு சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாண்ட் லெவலில் கட் ஆஃப், டிஏ லெவலில் கட் ஆஃப், வேர்பல் லெவலில் கட் ஆஃப்னு இருக்கும். டான்செட்டை பொறுத்த மட்டும் செக்ஷன் கட் ஆஃபே கிடையாது. மொத்த மார்க் ஒன்றே தான் கணக்கு. ரைட், யூ ஹவ் அபவுட் இருக்கிற டைமில் இதை அப்படி ப்ராப்பராக பண்ணினோன்னா அழகாக நம்ம வந்து டாப் 50 இந்த ஸ்டேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2019 பேப்பருக்கும் போன வருஷம் பேப்பர் மாதிரியே ரெகுலராக நம்ம வந்து வீடியோ சொல்யூஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வருவோம். 2018 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுமாரி லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னா sign into online.ascenteducation.com ட்ரையல் யூஸராக ஒரு ஃபுல் பேப்பரோட சொல்யூஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி பேவாலுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற பேப்பர்ஸோட சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ்.